உங்களுடைய அத்தனை பேருடைய அன்பிற்கு என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவார்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தது எனக்கு மிக நெருங்கிய ஹேமச்சந்திரனாக இருக்கட்டும், அருணா சுப்ரமணியமாக இருக்கட்டும், லதா பாண்டியராஜன். அதனால நிச்சயமா முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் இது சக்தி மசாலா வழங்கக்கூடிய நான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு 2 மாமனிதர்கள் இருக்காங்கன்னா அதுல சக்தி மசாலாவை சேர்ந்த அவங்க 2 பேருமே. ஏன்னா யாருக்கு எந்த நேரத்துல உதவி என்று கேட்டாலும் செய்யக்கூடியவர்கள். சென்ற முறை தூத்துக்குடியில மழை வெள்ளம் வந்தபோது இன்னும் கொஞ்சம் பொருட்கள் மக்களுக்கு தேவையாக இருந்தது. நான் நேரா அவங்களுக்கு தான் தொலைபேசியில தொடர்பு கொண்டேன். அடுத்த நாளே தன்னால் முடிந்த அளவிற்கு மற்ற இடங்களிலும் பொருட்களை சேகரித்து, அது மட்டும் இல்லாம தன்கிட்ட இருந்த எல்லா மசாலா பொருட்களையும் கொடுத்து ஒரு பெரிய லாரியில எங்களுக்கு அனுப்பி உதவி செய்தவர்கள். இந்த சந்தர்ப்பத்துல நான் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் பேசும் பொழுதும் கேட்கும் போது அது எத்தனை தடைகளை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை போராட்டங்களை தாண்டி வந்திருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இது நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது இந்த சக்தி மசாலா அவார்ட்ஸே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தொழில் அப்படின்னு வரும் பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க்கிங் கிடையாது அப்படிங்கிறது. ஆண்களை போல நமக்கு நெட்வொர்க்கிங் கிடையாது. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இத்தனை பெண்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதற்கு, அவங்களுடைய சாதனைகளை புரிந்து கொள்வதற்கு, அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமா மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். நானும் தூத்துக்குடியில இதை பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அதை பாசிட்டிவா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பெண்கள் வருவது என்பது அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு ஆண்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகம். ஒண்ணு எதற்கும் பயப்படாதீங்க. நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் எதையும் உடைக்க முடியும். அதனால nothing but death should stop you. அதுதான் நான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அச்சம் இல்லைன்னு எங்களால எதையும் உடைக்க முடியும், எந்த தடையும் தாண்ட முடியும் என்ற அந்த தைரியத்தோடு தொடர்ந்து போராடினோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நாம் அடையக்கூடிய எல்லைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவோம். நன்றி, வணக்கம்.